Hi students, welcome to Gayu Teacher YouTube channel. Third sum பார்க்கலாமா? If B cross A is equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. B cross A ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. Find A and B. இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் நம்மளுக்கு A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ கொடுத்து B cross A and A cross B கேட்பாங்க. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. B cross A ஓட வேல்யூ கொடுத்துட்டு A and B ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம்னா, இப்போது ஃபஸ்ட்டு B cross A கொடுத்துருக்காங்களா, அப்போது B எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாடினேட் ஆஃப் B cross A. இப்போ B cross Aல கொடுத்துருக்க வேல்யூஸில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் தான் என்னது, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாமே பியோட வேல்யூ அண்ட் ஏயோட வேல்யூ என்னென்னா செட் ஆஃப் செகண்ட் குவாடினேட் ஆஃப் B cross A. இந்த B cross Aல கொடுத்துருக்க வேல்யூஸில் செகண்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு ஏயோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் ஈஸியாக எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலான்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ரெண்டு செட் வரைஞ்சிக்கலாம், B A அப்படின்னு. ஏன் ஃபஸ்ட்டு பி போட்டிருக்கோன்னா இந்த B cross Aயோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம B A அப்படின்னு ரெண்டு செட் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, -2, 3யா, அப்போ -2 பிலையும் 3 வந்து ஏலையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -2, 4. அப்போ -2 பியில் போடணும், 4 வந்து ஏ செட்டில் போடணும். அதே மாதிரி வரிசை எழுதலாமா, இப்போ 0, 3, 0, 3. அடுத்து 0, 4, 0, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3, 3, 3, 3. நெக்ஸ்ட்டு 3, 4. அப்போ 3, 4. இப்போ எழுதலாமா, ஃபஸ்ட்டு எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், B cross A கொடுத்துருக்கனால பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது பி செட்டில் இருக்க நம்பர்ஸ் தான் பியோட வேல்யூ. இங்கே இன்னும் என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, இப்போது ஒரு நம்பரை ஒரு டைம் எழுதுனா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் -2 2 டைம் இருக்கா, அப்போது நீங்கள் ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோங்க. -2, 0 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ 0 ஒரு டைம் எழுதிக்கலாம். 0, 3. இதுதான் பியோட வேல்யூ. பி செட்டில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் எழுதணும். பியோட வேல்யூக்கு ரெண்டு தடவை இருக்கிற நம்பரை ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ பியோட வேல்யூ -2, 0, 3. தென் ஏயோட வேல்யூ அதே மாதிரி தான். ஏ செட்டில் இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஒரு நம்பரை ஒரு டைம் எழுதுனா போதும். இப்போ என்ன இருக்குது, 3, 4 இருக்கா, நம்ம 3, 4 அவ்வளோதான். 3, 4, 3, 4, 3, 4 இருக்குது. நம்ம 3யை ஒரு டைமும் 4 ஒரு டைமும் எழுதுனா போதும். ஒரு நம்பரை ஒரு டைம் தான் எழுதுகிறோம். அப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ -2, 0, 3, ஏயோட வேல்யூ 3, 4. இப்போ நீங்கள் இந்த சம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். பார்க்கலாமா, இப்போ -2, 3 வந்துருச்சா, -2, 4. அடுத்து 0, 3, தென் 0, 4, 3, 3, தென் 3, 4. கொஷின் வந்துருச்சா, நம்ம ஆன்சர்லேருந்தே கொஷின் கொண்டு போகலாம். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தான். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். அதுக்கு காயு டீச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது குரீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.